அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி பெருக்காக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த ஆடி பெருக்கு எப்போது, எந்த நாளில், என்ன செய்வது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்கள் இந்த ஆடி பெருக்கான இன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த ஆடி பெருக்கு விழா என்பது தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படும். இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளது. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள். பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்காக நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர். ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாள் என்பதாகுங்க. அது மட்டுமில்லாம இந்த ஆடி பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுகள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகிறது. ஆடி பெருக்கு இந்த ஆண்டு இந்த நாளில் வருகிறது. இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆடி பெருக்க பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தினுடைய மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்றுதான் இந்த ஆடி பெருக்கு. ஆடி மாதத்தினுடைய 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களுடைய வழக்கம். இதையே ஆடி பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என பலவிதமாக பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆடி பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆடி பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள். ஆனால் ஆடி பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை, நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். காரணம், இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதுக்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர் மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதகங்கள் படைத்து வழிபடுவார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களுடைய திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். இந்த ஆடிப்பெருக்கான இன்றைய தினம் தாலி சரடு மாற்றும் வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். அதாவது புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடினை மாற்றிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். ஆற்றில் விளக்கேற்றி விளக்கு விட்டும் வழிபடுவார்கள். இந்த ஆடி பெருக்கு கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஆடி பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழைக்காலத்தில் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடிப்பு இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயிகள் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடிப்பெருக்கானது இந்த 2024ஆம் ஆண்டு இந்த தேதியில் துவங்குகிறது என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் மாலை 4:55 வரை சதுர்தசி திதி
திதியும். இதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது. இது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினமாகும். சனிக்கிழமை என்பதால் காலை 9 முதல் 10:30 மணி வரையிலான நேரம் ராகு கால நேரமாகும். பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் உள்ளது. அதனால் இந்த நேரங்களில் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடி பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம்.